நமஸ்காரம். இது உங்கள் புகழ் களஞ்சியம். நான் உங்கள் கமல். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. மாதம் வளர்பிறை சஷ்டி. இப்போ ஒரு கோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதம் அந்த வகையில் நம்ம பார்க்க இருக்கிற கோவில் அனுபாவி சுப்பிரமணிய டெம்பிள், கோயம்புத்தூர். வாங்க பார்க்கலாம். அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாத விநாயகரை நம்ம சேவிச்சுக்கலாம். அப்படியே படி மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இந்த கோவிலோட தல வரலாறு பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை சுமந்து கொண்டு இப்பகுதியில் வரும்பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அவர் இம்மலையில் உள்ள முருகப்பெருமானை வேண்டினார். ஹனுமன் வேண்டுதலுக்கு இறங்க முருகர் தன் வேலால் இந்த இடத்தில் குத்தினார். அது தண்ணீர் ஆற்றாக பெருக்கெடுத்து ஓடியது. ஹனுமனின் தாகமும் தீர்ந்தது. கந்த பெருமான் வழிபாடு இராமாயண காலத்தில் இருந்துள்ளது என்பதற்கு வால்மீகி இராமாயணம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த மலைக்கு அனுபாவி மலை பெயர் வந்ததுக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹனு என்றால் ஆஞ்சநேயர், வாவி என்றால் ஊற்று, நீர்நிலை என்று பொருளாகும். ஹனுமனுக்காக தோன்றிய ஊற்றுதனால் இத்தலம் ஹனுவாவி என்ற பெயர் பெற்றது. இந்த கோவில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மலையில் உள்ள கோயிலுக்கு முன்பாக நம்ம இடுமன் நதியை சேவிச்சுக்கலாம். மூலவ மூர்த்தியாக சுப்பிரமணிய சாமி வள்ளி தெய்வானியுடன் சமேதனாக காட்சி தருகிறார். தெய்வானியுடன் சுப்பிரமணியர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் முருகப்பெருமான் தலையில் திங்கள், புதன், வெள்ளிக்கிழமையில் பூ வைத்து ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா என்று குறி கேட்கும் பழக்கமும் உண்டு. ஆலயத்தின் முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகப்பெருமானின் படைத்தளபதியாக நவ வீரர்களும் ஒருவரான வீரபாகுவும் அருள்பாலிக்கிறார். நவகிரக சன்னதிகளும் உள்ளது. இங்கே வடக்கு நோக்கி ஆஞ்சநேயர் இருக்கிறார். அதற்கு சற்று மேலே ஒரு சில படிகள் மலை ஏறினால் சிவபெருமான், அருணாச்சலேஸ்வராக சிவபெருமான் இருக்கின்றார். இக்கோவில் நேர் தென்புறத்தில் மருதமலை உள்ளது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இத்தலத்தில் ஒரு நீர் ஊற்று சுனை உள்ளது. இதற்கான நீர் ஆதாரம் எங்கு உள்ளது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இது இராமாயணத்தின் தொடர்பு இந்த ஆலயம் இருக்கிறது. லட்சுமணன் மயக்கம் தெளிய இமயமலை சாரலிலிருந்து மூலிகை எடுத்துக்கொண்டு அதற்கான சஞ்சீவி மூலிகையை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் வானவெளியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு தாகம் ஏற்படவே அவர் இம்மலையில் உள்ள முருகப்பெருமானை வேண்டினார். அது ஆஞ்சநேயருக்கு தன் வேண்டுதலை இணங்க அவர் முருகப்பெருமான் தன் வேலால் ஒரு நீர் ஊற்றை ஏற்படுத்தினார். அதில் தாகம் தீர்த்து கொண்டு ஹனுமன் மீண்டும் புறப்பட சென்றிருந்தார். அனுபாவி சுப்பிரமணிய கோவில் அடிவாரத்தில் ஒரு பகுதியில் ஆஞ்சநேயருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஏற்கப்பட்டுள்ளது. அனு என்பது ஆஞ்சநேயரும், வாவி என்பது ஊற்றையும் குறிக்கும். அதன்படியே இந்த இடத்திற்கு அனுபாவி என இப்பெயர் வந்த காரணம். இத்தலத்தின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா. வேலுண்டு குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வேலுண்டு குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. வடிவேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா. ஆண்டி கோலம் நீ அடைந்தாய். நாரதரின் கழகத்திலே ஆண்டி கோலம் நீ அடைந்தாய். அவளை மறந்து காவடி ஏந்தி கண்ணீர் சொல்லி சோதனை தீரும். பக்தியோடு உன்னை நாடும் சக்தி வேலாதாக்கும் நேரம். சக்தி வேலாதாக்கும் நேரம்.
வடி வேலையா தூய முத்தமிழால் முத்தெடுத்த வேலையா வா 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 வடி வேலையா தூய முத்தமிழால் முத்தெடுத்த வேலையா சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவத்தையா பாரப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் சுந்தர களஞ்சியம். நான் உங்கள் கமல். தேங்க்யூ ஸோ மச்.